திரையரங்குகள 10 திரைப்படங்கள் வெளியாக இருக்குது. அதுல முக்கியமா 6 தமிழ் திரைப்படங்கள். அது என்னென்ன திரைப்படங்கள் அப்படின்றத தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ ஆல்ரெடி வெளியாயிடுச்சு ஆக்சுவலி. ஜூலை 4 வெளியான திரைப்படங்கள். அடுத்தடுத்து வர டைம்ஸ்ல உங்களுக்கு வந்து ஏதாவது ஃப்ரீ டைம் இருந்தது அப்படின்னா நீங்க திரையரங்குகள்ல என்ன படம் போய் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. சோ நம்பர் 1 எந்த திரைப்படம் வெளியாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்களுடைய பையன் நடிச்சு வெளியாயிருக்கக்கூடிய ஃபீனிக்ஸ் அப்படின்ற ஒரு திரைப்படம் தான். ஆஃப் கோர்ஸ் படம் வெளியாயிருக்கு. பட் இன்னொரு ஒரு பக்கம் விஜய் சேதுபதியுடைய பையனுடைய ட்ரால்ஸ்லாவும் சோஷியல் மீடியால நிறைய வந்துட்டு இருக்கு. பட் படம் பார்த்து ஒருவேளை படம் பிடிச்சு அவர் படத்துல நல்ல ஒரு எஃபோர்ட் போட்டிருந்தாரு அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து அடுத்தடுத்து அவங்களுக்கு நல்ல நல்ல படங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இரண்டாவதா ஸ்ரீ கணேஷுடைய இயக்கத்துல சரத்குமார் சித்தார்த் நடிச்சிருக்கக்கூடிய 3BHK திரைப்படம். அடுத்ததா இயக்குனர் ராமுடைய இயக்கத்துல ஆக்டர் மிர்ச்சி சிவா மற்றும் சில குழந்தை நட்சத்திரங்கள்லாம் நடிச்சிருக்கக்கூடிய பறந்து பூ திரைப்படம். அடுத்ததா அருண் பாண்டியன் அவர்களுடைய தயாரிப்புல அவங்களுடைய பொண்ணு கீர்த்தி பாண்டியன் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய அக்கேனம் திரைப்படம். அடுத்ததா முரளி ராதாகிருஷ்ணன் அஜய் கிருஷ்ணாவுடைய நடிப்புல வெளியா இருக்கக்கூடிய அனுக்கிரகன் அப்படின்ற திரைப்படம். இதை இயக்கி இருக்கிறது சுந்தர் கிருஷ். அடுத்ததா முருகசாமியுடைய இயக்கத்துல லிசி ஆண்டனி ஒரு பிரதான பாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய குயிலி அப்படின்ற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படங்கள்லாம் வெளியாயிருக்கு. இதுல எதை பார்க்க நீங்க ரொம்ப ஆவலா இருக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணுங்க.